வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும். தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் அது எரியும். ஏற்கனவே செய்து பார்த்து வெற்றி என்றபடியே தாங்க உங்களுக்கு காட்டலாம்ன்றிருக்கேன். ஆசிரியர் முயற்சி தான். இது வெறும் கிளாஸ் தண்ணி, பச்சை தண்ணி, சும்மா தண்ணி தான். நெருப்பட்டி இந்த பஞ்சு கண்டிப்பாக பஞ்சு தானே எல்லாம். இது சொல்லலேட் கத்திரிக்கோள். சரியா? நன்றி. வெள்ளத்துக்கு முரசு வாடி சொல்வது நன்றி. அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. சந்தேகம் இருக்கும். இது தேங்காய் தான். தேங்காய் தான் சுத்தமான தேங்காய். இப்போ தண்ணியை முதல்ல ஊற்றுவோம். சுத்தமான தேங்காய் ரொம்ப தெரியுது உங்களுக்கு. எந்தளவுக்கு எண்ணெயும் தண்ணியும் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு. மூழ்காமல் இருக்கிறதுக்கு போட்டிருக்கு. எடுத்துட்டு
திரி இருக்கா செட் பண்ணிவிட்டு வந்து தண்ணி கீழே இருக்குது. இந்த இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து தண்ணி கொஞ்சம் தான் இல்லை. இங்கே பாருங்க, நேற்று இப்படி செய்து பார்த்தோன்னா 2000 மணித்தி ஆகும். இதே அளவு தண்ணிக்கு எண்ணெயும் பார்த்துக்கொள்ளுங்க. இதே அளவு எண்ணெய், இந்த அளவு தண்ணி, சரியா 2000 மணித்தி ஆகும் எரிஞ்சது. அப்போ இந்தளவு சொட்டு அவ்வளோதான் எண்ணெய் இருந்திருக்கு பாருங்கள். இந்தளவு எண்ணெயில் 2000 மணித்தி ஆகும். தீபம் தண்ணி மூலம் கூடுதலாக தண்ணி அது பாவிச்சு தான் எரியுது. நன்றி. சிக்கனமான முறையில் விளக்கு நல்ல வெளிச்சமாக பத்தும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். விளக்கு கவிஞரசு வாணி செல்வராஜா. நன்றி.